ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கவுஸ் கிச்சன். இன்றைக்கி கவுஸ் கிச்சனில் என்ன பார்க்க போகிறோன்னா, ஹெல்த்தியான எள்ளுருண்டை லட்டு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு அதிகமான பொருளெல்லாம் எதுவும் தேவையே இல்லை. எள்ளு 2 கப். நான் வெள்ளை எள் எடுத்திருக்கேன். நீங்கள் இதுக்கு பதிலாக கருப்பு எள் கூட யூஸ் பண்ணிக்கலாம். வெல்லம் 1 கப். ஏலக்காய் ஒரு 5. உங்களுக்கு ஏலக்காய் வாசம் பிடிச்சா சேர்த்திக்கோங்க, இல்லைன்னா வேண்டாம். இப்போ எள்ளை வறுத்துக்கலாம். அதுக்காக நான் ஒரு பேனை சூடு பண்ணியிருக்கேன். எள்ளை சேர்த்துக்கிறேன். சேர்த்து நல்லா வறுத்துக்கிறேன். எள்ளோட பச்சை ஸ்மெல் போகிற அளவுக்கு நான் நல்லா வறுத்து எடுத்துக்கிறேன். எள்ளை நல்லா வறுத்துட்டேன். இப்போ கேஸ் ஆஃப் பண்ணிவிட்டு நான் ஏலக்காய் சேர்த்துக்கிறேன். எள்ளோட சூட்லேயே ஏலக்காய் நல்லா சூடாயிரும். லைட்டாக மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்றேன். ஆறுனதுக்கப்புறமா நான் மிக்ஸி ஜாருக்கு மாற்றிக்கிறேன். இப்போ மாற்றிட்டேன். ரவை பதத்துக்கு நல்லா அரைச்சிட்டு வந்துடுறேன். இப்போ அரைச்சிட்டா பாருங்கள், ரவை பதத்தில் இருக்குது. இப்போ நான் வெல்லத்தை சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு வெல்லம் வேண்டான்னா சர்க்கரை சேர்த்துக்குங்க. சர்க்கரையோட 2 டீஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துக்குங்க. சர்க்கரையில் ஈரப்பதம் இருக்காது, அதனால் 2 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்குங்கன்னு சொன்னேன். நான் வெள்ளம் சேர்க்கறதுனால நான் எந்த எண்ணெயும் சேர்க்கலை. வெள்ளத்துலேயே ஈரப்பதம் இருக்கும். லட்டு பிடிக்க ரொம்ப ஈஸியாக வரும். வெள்ளத்தை சேர்த்து நான் நல்லா அரைச்சி எடுத்துக்க போகிறேன். இப்போ நல்லா அரைச்சிட்டு வந்துட்டேன். ஒரு பாத்திரத்துக்கு நான் மாற்றிக்கிறேன். இப்போ நல்லா பிணைஞ்சு விட்டுடுறேன். இப்போ நல்லா பிணைஞ்சு விட்டுட்டு இப்போ லட்டு பிடிக்க ஸ்டார்ட் பண்ணிடலாம். பாருங்கள், நம்ம எந்த எண்ணெயும் சேர்த்துல. லட்டு பிடிக்க ரொம்ப ஈஸியாக வருது. ஹெல்த்தியான லட்டு ரெடி ஆயிடுச்சு. நீங்கள் இதை ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் கவுஸ் கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.